அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இது கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அப்போ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தவர் இன்னைக்கு வந்து எங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்றாரு. அது எந்த விதத்துல நியாயம்னு எங்களுக்கு தெரியல. அவரு தேர்தல் அறிக்கையிலையும் 285 கொடுத்துருக்காருல்ல, அவரும் அந்த அறிக்கை கொடுத்துருக்காருல்ல, இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு நாங்கள் பதவி உயர்வு கொடுத்து பணி நிரந்தரப்படுத்துறோம், அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 285லயும் ஒரு இது அறிக்கை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த 3 அறிக்கையும் எங்க போச்சு? இப்போ அதோட அந்த கேள்விதான் இப்போ எங்களுக்கு. 3 அறிக்கை கொடுத்தாரு, அந்த 3 அறிக்கை அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க போச்சு? இப்படி இருக்கும்போது ஒரு பேச்சு. அவர் வந்து எப்படி சொல்ல, எங்களை காப்பாத்துவாருன்ற ஒரு கட்டத்துல தான் நாங்க அவருக்கு ஓட்டு போட்டு நாங்க எல்லாமே அவருக்கு பண்ணோம். ஏன்னா அவர் வந்து 2 வாட்டி மேயரா இருந்திருக்காரு. மேயரா இருக்கும் போது இந்த கார்பரேஷனை பத்தி அவருக்கு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது எங்களுக்காக அவர் சப்போர்ட் பண்ணுவதான்னு நினைச்சோம். அதே போல தாத்தா இருக்கும் போது அவங்க அப்பா அவர் இருக்கும் போதும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுப்பாரு, கொடுத்துதான் இருந்தாரு. அவர் எல்லாருமே அவர் பீரியட்ல தான் வந்து பர்மனன்ட்ன்ற ஒரு பேச்சே வரும். அப்படி இருக்கும் போது இப்ப அவருக்குள்ள வழியா நீங்க வரீங்க, நாங்க அது இல்லைன்னு சொல்ல. இப்போ உங்க பிள்ளைக்கு துணை முதல்வர் பதவி தேவைப்படுது. இப்ப நாங்களும் வந்து ஏழைப்பட்ட ஜனம் தானே. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதுவுமே உங்க சொத்து கொடு, இல்லை நீங்கள் உங்கள் பணம் கொடு, எங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுலாம் நாங்கள் கேட்கல. இந்த வேலையை எங்களுக்கு பண்ணி நிரந்தரமாக கொடுத்துருங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம்.